வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த அழகான இந்த பட்டு சாரியோட டிசைன் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இது சாரியும் ப்ளவுஸும் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. வாங்க எப்படி தைக்கலாம் பார்க்கலாம். நல்லாயிருக்கும் டிசைனு. உயரம் 14 இன்ச்சு, சுற்றளவு 9.75, அம்கோல் 6 இன்ச்சு, நிக்கோட அகலம் எப்பயும் போல் 2.25 வச்சுருக்கேன். இது கொஞ்சம் சின்ன ப்ளவுஸ்னால 2.25 வச்சுருக்கேன். கீழேயும் அதே அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இடுப்போட உயரம் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்கோட அகலம் வச்சு கீழேயும் அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டு போட்டுக்கலாம். போட்டு இப்போ நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. 1 இன்ச்சுக்கும் மார்க் பண்ணுறேன். 1 இன்ச்சிலேருந்து இப்படி கிராஸாக லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் அடுத்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீ ரவுண்ட் நெக் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே கட் பண்ணிக்கோங்க. இது நம்ம வச்சுருக்கலாம். கடைசியாக அது தேவைப்படும். இப்போ கேன்வாஸ் வச்சு உயரம் 15 இன்ச் எடுத்திருக்கேன். அகலம் 3.5 இன்ச் எடுத்திருக்கேன். கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நெக்கு, அதை வச்சு அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே நெக்கு வச்சு வரைஞ்சிக்கலாம். இது மாதிரி வரைஞ்சி எடுத்துட்டு அகலம் 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஃபுல்லாகவே 1 இன்ச்சு வச்சுட்டு அப்படியே நம்ம வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஊசி குத்திக்கோங்க, நகலாமல் இருக்கும். வரைஞ்சது போல் ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம லேஸ் வச்சு பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, இதை கட் பண்ணியாச்சு. இப்போ பார்ட்ரு கைக்கு பெருசாக இருந்தது. அது கீழே கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு 2 பார்டரையும் வச்சு ஜாயின் பண்ணுறேன். கீழேயும் மேலே ஒரு இடத்துலையே இருக்க பார்டரை வச்சு 2ஐயும் ஜாயின் பண்ணிக்கலாம். அகலம் பத்தாது. தையல் போட்டு அமுகு தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேன்வஸ் வச்சு அப்படி சுற்றிலும் தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக நீங்கள் ஒரு பக்கமாக வர மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அயர்ன் பண்ணி எடுக்கலை, அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கிளாத்து விட்டுட்டு 2 பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் நம்ம கட் பண்ணிட்டாலும் கூட கழுத்து பகுதி நீங்கள் கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அடிச்சுட்டு திருப்ப போகிறோம், அதனால். கேன்வாஸ் கட் பண்ணியாச்சு.
இப்போ வந்து நம்ம பேக் சைடு வந்து மடித்து தைச்சிடலாம். 2 பக்கமும் அடையாளப்படுத்திக்கோங்க. இதை அப்படியே மடித்து தைச்சிடலாம். இது வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேன்வாஸ் வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது கீழே வந்து கேன்வாஸ்கிட்ட கொஞ்சம் கிளாத் விட்டு கட் பண்ணியிருக்கணும். அதை அப்படியே மடித்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கீழே வந்து அந்த 2 வீஸுக்கும் நம்ம தையல் போட்டுட்டு இப்போ மேலே ரவுண்டுக்கு பண்ணிக்கலாம். இது உண்மையிலே ரொம்ப ஈஸியான டிசைனு, ரொம்ப அழகான டிசைனுங்க. எல்லாராலையும் பண்ண முடியும். போட்டு அந்த கார்னரில் லைட்டாக கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ கட் பண்ணி விட்டு திருப்பி நம்ம அதை நல்லா அந்த கீழ்ப்பகுதி மட்டும் நல்லா மடித்து விட்டுட்டு தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டு இப்போ வந்து நம்ம எட்ஜிலே தையல் போட்டுடலாம். போட்டு இப்போ அந்த பக்கமும் நம்ம அப்படியே தையல் போட்டுடலாம், அமுக்கு தையல். அதுக்கப்புறம் வந்து நம்ம லேஸ் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து பைப்பிங் கொடுக்குறேன், ஆப்ஷன் தான் இது. பைப்பிங் வேணும்னா கொடுங்க, அப்படி இல்லைன்னா அப்படியே நம்ம வச்சு தைச்சிக்கலாம். நான் அதை கொடுத்தா அந்த சென்டரில் வச்சு தைக்கிறதுக்கு வந்து நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்குன்றதுக்காக கொடுக்குறேன். உங்களோட விருப்பம். இப்போ அந்தந்த கார்னர்கிட்ட மட்டும் நிப்பாட்டி அப்படியே திருப்பி திருப்பி நம்ம வந்து பைப்பிங் பண்ணிட்டு வரலாம். நல்லா மடக்கி விட்டுட்டு பண்ணிட்டு வாங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி ஃபுல்லாகவே கொடுத்துடலாம். இப்போ முடிச்சு எடுத்துட்டு முன்னாடியும் நான் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன். பைப்பிங் பண்ணிவிட்டு சும்மா வந்து 2 ஓரமாக அடித்து விட்டுட்டு அப்படியே குட்டி குட்டியாக ஃப்ளிட்ஸு வச்சு இந்த ரவுண்டுக்கு பண்ணியிருக்கேன். ஏன்னா மறந்துட்டேன் நான் ஃபஸ்ட்டு, ஏன்னா கேன்வாஸ் வச்சு பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து நம்ம லேஸ் வச்சு அந்த பிசுறெல்லாம் தெரியாத மாதிரி முன்னாடி இருந்தே லேஸ் வச்சு தைச்சிட்டு வரலாம். இது வந்து கொஞ்சம் நம்ம எடுப்பாக இருக்குன்றதுக்காக மல்டி கலர் கொடுத்துருக்கேன். ஏன்னா டிசைனே தெரியல, ஆனால் அவங்க டிசைன் வேணும்னு தான் கேட்டிருந்தாங்க. அதனால் மல்டி கலர் லேஸ் எடுத்திருக்கேன். இந்த கார்னரில் மட்டும் கொஞ்சம் திருப்பி வச்சு கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளிட்ஸ் வச்சு அப்படியே திருப்புங்க.
அதே மாதிரி இங்கேயும் அது மாதிரி தான் கொடுக்கணும். இப்போ சைடில் வந்து இன்னொரு தையல் அப்படியே போட்டுவிட்டு வந்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சைடில் பார்க்குறதுக்கு இந்த மல்டி கலர் கொடுக்கவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ 2 பக்கமும் நம்ம வந்து லேஸ் வச்சாச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீஸ் எடுத்துக்கலாம். அதிலிருந்து கொஞ்சம் 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து உள்பக்கம் வந்து லைனிங் கொடுத்து அப்படியே ஒரு பைப்பிங் பண்ணி எடுத்துக்கலாம் மேலே. இப்போ கீழே அப்படியே பட்டி அடிச்சு விட்ருங்க. இது மாதிரி அடித்து விட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டர் அடையில் படுத்தி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சென்டராக கோடு போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பீஸ் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 இன்ச்சு அகலம் உள்ள பீஸ் இது. நீளமாக ஒரு 3 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம அடித்து திருப்பிக்கலாம். நல்லா ஊசி வச்சு திருப்பி விட்ருங்க. திருப்பி விட்டு அந்த ஓரத்தில் கட் பண்ணி விட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டு 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மேலே பைப்பிங்கிலேருந்து ஒன்று ஒன்றா அப்படியே அடுக்கி வச்சுட்டு வாங்க. பக்கத்தில் ரொம்ப தூரமாக வேணாம். இந்த மாதிரி கொஞ்சம் நெருக்கமாகவே பண்ணிட்டு வாங்க. இப்போ 2 சைடும் கொஞ்சம் லூஸ் விட்டு அந்த ஓரமாக தைங்க. கொஞ்சம் லூஸ் விடணும். அதாவது வந்து கொஞ்சம் இந்த பக்கமாக நகட்டி விட்டுட்டு தைச்சிட்டு வாங்க. ஏன்னா வந்து அது லூஸ் இருந்துச்சுன்னா தான் நம்மளால் அது பிடிச்சி தைச்சி பாசி பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் லூஸ் விட்டு தைச்சிட்டு வாங்க. நான் 6 பீஸ் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து கட் பண்ண பீஸ் வச்சு அப்படியே இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே மேலேருந்து வச்சு தைச்சிட்டு வாங்க. ஒரு சைடு தைச்சாச்சு. இன்னொரு பக்கமும் தைச்சிடலாம். கொஞ்சம் லூஸ் விட்டு தைங்க. இந்த இது மட்டும் நம்ம பிடிச்சி தைச்சி பாசி பண்ணணும். அதுக்காக கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா தான் சரியாக வரும்.
இப்போ வந்து 2 தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம பேக் சைடு கொஞ்சம் டைட்டாக போடுவோம். அதனால் பிடிங்கிரும் தையல். அதனால் 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அமுக்கு தையல் ஒன்று போட்டிருக்கேன். இப்போ போட்டு முடிச்சாச்சு. கைக்கும் ஒரு ரவுண்ட் லேஸ் வச்சிடலாம். கை முடிச்சுட்டு கூட பண்ணலாம், அதனால ஒன்றும் இல்லை. இப்படியே ரிட்டன் சுற்றிலும் இன்னொரு தையல் போட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ ஊசி நூல் எடுத்துக்கலாம். அடியிலேருந்து விட்டுட்டு சென்டராக இந்த மாதிரி பிடிச்சி தைச்சு சென்டரில் ஒரு பெரிய கோல்டன் கலர் பாசி வச்சுருக்கேன். இது நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றது கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல பெரிய கோல்டன் கலர் பாசி வச்சு தைச்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா திக்க போட்டு எடுத்துருங்க. இது முன்னாடி கைக்கு வந்து பஃப் வச்சுருக்கேன். இது பேக் சைடு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி.